உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப என்னதான் உன் பிரச்சனை? சரி, உன் பர்த்டே அன்னைக்கு என்ன நடந்தது? ரொம்ப ஆசையா ராத்திரி 12 மணிக்கு ரூம்லாம் டெக்கரேட் பண்ணி கேக்க வர வச்சு உன்னை எழுப்பி பர்த்டே விஷ் பண்ணா நீ அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட? ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கல. பர்த்டே விஷ் பண்றவங்க கிட்ட இப்படிதான் கேவலமா நடந்துப்பியா? ஆமாண்டா, ஆமா. அன்னைக்கு நான் கொஞ்சம் வேற டென்ஷன்ல இருந்துட்டேன். அதனால என் டெம்பரை நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன். சார், நீங்க டெம்பரை மட்டும் லூஸ் பண்ணல, உன்னோட டிக்னிட்டி, கேரக்டர், உன்னோட வேல்யூன்னு எல்லாத்தையும் தான் நீ லூஸ் பண்ணிட்ட. இத பாரு, நல்லா கேட்டுக்க. அவகிட்ட நான் பர்த்டே அன்னைக்கு கோவப்பட்டது உண்மைதான். அந்த தப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக அதெல்லாம் எனக்கு அவளை கொலை பண்றதுக்கான ஒரு காரணம் ஆகுமாடா? நான் அதை மட்டும் வச்சு சொல்லல ப்ரோ, இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். நீ அந்நிய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனல, எதுக்கு கூட்டிட்டு போன? சம்பந்தமே இல்லாம திடீர்னு எதுக்கு அவங்கள கூட்டிட்டு போன? ஏன் கூட்டிட்டு போன சொல்லு ப்ரோ. அஃப்கோர்ஸ்டா, அது தியானம் கத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு போனேன். அவ மட்டும் இல்லாம நானும் கொஞ்சம் தியானம்லாம் கத்துக்கலான்னு தான், கொஞ்சம் கோபம் இல்லாம இருப்பேன்னு தான் கூட்டிட்டு போனேன். சூப்பர் ப்ரோ. எப்படி ப்ரோ இப்படி கூச்சமே இல்லாம போய் சொல்லிட்டு இருக்க? அந்த ஆசிரமத்துல நீயும் குருஜியும் பேசிக்கிட்டு இருந்தத நான் அப்பவே கேட்டேன்ல. எப்படியாவது என் கிட்ட இருந்து மகாவை பிரிச்சு விட்டுருங்கன்னு அந்த குருஜி கிட்ட நீ சொல்லல? ஓஹோ, இதெல்லாம் வேற நடக்குதா? அப்படி போடு. இப்படி கையும் களவுமா மாட்டுவேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வாழ்க்கையில யாருக்கும் யாரும் துரோகம்லாம் பண்ணிட்டு தப்பிச்செல்லாம் போயிட முடியாது ப்ரோ. பல விதமா ஆட்களை ஏற்பாடு பண்ணி அண்ணிய கொலை பண்ண முயற்சி பண்ண, எதுவுமே உனக்கு ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த குருஜி சப்போர்ட்டோட கதையை முடிச்சிடலான்னு நினைச்சேன். அங்க விதி வேற மாதிரி விளையாடி அந்த குருஜியோட சிஷ்யா இந்த டிராப்ல மாட்டிக்கிட்டான். அதானே நடந்துச்சு? டேய் விக்ரம், என்னடா விஜய் இப்படிலாம் வளர்றான்? என்னால காது கொடுத்த கேட்க முடியலடா. ஐயோ மாமா, எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னதான் நடக்குது? ப்ளீஸ் லிசன். எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான். அப்பா, நானும் மகாவும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல சந்தோஷமா வாழலப்பா. நான் அவளை வெறுக்கிறது, அவன் மேல கோவப்படுறது எல்லாமே உண்மைதான். அவளை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு குருஜி கிட்ட அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்க சொன்னது உண்மைதான். ஆனா அவளை கொலை பண்ணணும்லாம் நான் நினைக்கல. நான் அவ்வளவு கீழ்த்தரமானவெல்லாம் கிடையாது, புரியுதா? அப்படி ஒரு எண்ணம் என் மனசுல இருந்ததும் கிடையாது. அப்பா, யாரையும் கொலை பண்ற அளவுக்குலாம் என்னால இமேஜின் கூட பண்ண முடிஞ்சதில்ல. நான் கொலை பண்ண முயற்சி பண்ணலப்பா. நான் சொல்றது உங்களால வேணா நம்ப முடியாம இருக்கலாம். எனக்கு பிசினஸ் தான் எல்லாமே. அந்த பிசினஸ் மேல பிராமிஸா நான் சொல்றேன், இன்னும் ஒரு படி மேல போய் நான் உயிரையே வச்சிருக்க என் அம்மா மேல நான் சத்தியமா சொல்றேன், நான் மகாவை கொலை பண்ண நினைக்கவே இல்லை. இப்ப என்ன விஜய் சொல்ற? விக்ரம் பொய் சொல்றான்னு நினைக்கிறியா? விக்ரமோட கண்ணீர்ல உண்மை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கேவலமான காரியம்லாம் விக்ரம் பண்ண மாட்டான்டா. நானும் ப்ரோ சொல்றதெல்லாம் நம்புறேன்.
அதே நேரத்துல மகானிய கொலை பண்ண முயற்சி பண்றவங்க இந்த குடும்பத்துல தான் இருக்காங்கன்னு நான் உறுதியா சொல்றேன். என்ன விஜய் விளையாடுறியா? முதல்ல விக்ரமுக்கு தான் மோட்டிவ் இருக்குன்னு சொன்ன. விக்ரம் அதை லாஜிக்கலா ப்ரூவ் பண்ண உடனே இப்ப வேற ஒருத்தவங்கன்னு சொல்றியா? இப்படி ஒவ்வொருத்தரா கை காட்டிட்டு இருக்க போறியாடா நீ? அப்பா, நான் சொல்லும் போதே விக்ரம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. ப்ரோக்கும் மகானிக்குமான பிரச்சனை வெளியே தெரியணும்னு தான் நான் இப்படி ஒரு பழியவே சுமத்தினேன். ஆனா அதே நேரத்துல அண்ணிய கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க எனக்கு யாருன்னு நிச்சயமா தெரியும். யார் விஜய் அது? யாரா யாரா அது? என்ன பலியாடா ஆக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்றது யாரு? சொல்றா, யாரு? டேய், சொல்ல சொன்ன ஒன்ன. அண்ணிய கொலை பண்ண முயற்சி பண்ணது வேற யாருமே இல்ல, இந்தா நிக்கிறாங்களே இவங்க தான். டேய் விஜய், நீ என்னடா சொல்ற? என்னடா சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ வளர? அம்மா, இந்த வீட்ல அண்ணிய கொலை பண்றதுக்கு மோட்டிவோட இருக்கிற ஒரே ஆளு நீங்க தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. டேய் விஜய், பைத்தியமாடா உனக்கு? பெத்த தாயை யாராவது கொலைகாரின்னு சொல்லுவாங்களா? உன் மனசுல என்னதான்டா இருக்கு? அப்பா, ப்ரோக்கு தான் அண்ணிய பிடிக்காது. ஆனா அம்மாவுக்கு அண்ணி, அண்ணியோட அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சின்னு யாரையுமே பிடிக்காது. அதனாலதான் நான் சொல்றேன், அம்மா அண்ணிய கொலை பண்ண முயற்சி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாளாவது இந்த வீட்ல அண்ணி நிம்மதியா இருந்திருப்பாங்களா? ஏன் அண்ணி வீட்ல இருந்து இங்க யாராவது வந்திருந்தா அம்மா கிட்ட அவமானப்படாம போயிருக்காங்களா? ஐயோ, வசமா சிக்கிட்டேனே. எல்லாரோட சந்தேகமும் ஏன் மேல திரும்பிடுச்சு. ஏதாவது செய்யணும். டேய், ஒவ்வொரு தாய்க்கும் அவ பெத்த பிள்ளைங்க மேல பெரிய கனவு இருக்கும். நாம எவ்வளவு அவசரத்துல இருந்தாலும் பிள்ளைங்க இன்னும் அவசரத்துல போகணும் தான் எந்த தாயா இருந்தாலும் ஆசைப்படுவா. நானும் அப்படிதான்டா ஆசைப்பட்டேன். நீங்க ரெண்டு பேரும் யாரோ ரோட்ல போற யாரோ ரெண்டு பேரை பொண்டாட்டிங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதை என்ன ஏத்துக்க சொல்றியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.